அவ்வளோதான் மக்கள். இந்த வாரம் சேச்சிக்கு ஜோலியை முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக சேச்சி வெளில போகிறது உறுதியாகி விட்டது. ஸோ பல பேர் நீங்கள் என்ன குமுறுனாலும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஏன்னா வார கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்க்குன்னு ஒன்று வைக்க போகிறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கு தெரிஞ்சு போயிடும் என்ன கதைங்கிறது. சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரம் டபுள் டெவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12 பேர் இருக்காங்க. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. சம்திங் 3 வாரம் தான் மிச்சம் இருக்குது. ஸோ 2 பேர் தூக்கினாலுமே ஆளை சீக்கிரம் குறைச்சாகணுங்கிற கான்செப்ட்டில் கண்டிப்பாக அந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஓட்டிங் லிஸ்ட் எந்த மாதிரி இருக்குது, யார் இந்த வாரம் வெளில போகிறா அப்படிங்கிறத பார்த்துடலாம். டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் போகிறாங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அன்அஃபிஷியல் மோஸ்ட் ஆஃப் தி சேமாக தான் போயிட்டு இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்க சொல்கிறேன். அதே ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் எடுத்துக்கலாம். ஏன்னா அன்அஃபிஷியல் வந்து அந்த ஓட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த எத்தனை கவுண்டிங்னு சொல்லிட்டு அதை சொல்கிறேன். அதே ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலும் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. 65,200 ஓட்டுகளில் முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா 60,646 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க. மூன்றாவது இடத்துல 51,373 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காரு. நான்காவது இடத்துல விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 44,373 ஓட்டுகள் இருக்காங்க. அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி 43,092 ஓட்டுகள் இருக்காங்க. ஆறாவது இடத்துல ஜெஃப்ரி 38,800 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இருக்காப்ல. ஏழாவது இடத்துல நம்ம சேச்சியை உட்கார வச்சிருக்காங்க. சேச்சி 32,537 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சிங்கிள் எவிக்ஷன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. டபுள் எவிக்ஷன் தான். ஏன்னா போன வாரமே சிங்கிள் எவிக்ஷன் வச்சுட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் ஒன்று டபுள் எவிக்ஷனாக இருக்கணும். இன்னொன்னா மிட்வீக் இந்த வாரத்தில் இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஒரு வேளை இருந்தால் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை இருந்தால் இந்த வாரத்தில் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் அஞ்சிதா ஜெஃப்ரி வெளில போகிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ரேங்கிங் டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.